அனைத்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள், இந்நாள் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது யூனிக் எக்ஸ்போர்ட்டோட சூழ்நிலை என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். போன 23ஆம் தேதி சென்னையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதையும் பார்த்தோம். இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டோட விஷயத்தில் முதல் நான் மீட்டிங் போட்ட அக்டோபர் 3ஆம் தேதி 2023 அன்னைக்கு லீடர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மீட்டிங் போட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த வந்ததுல சிலர் அன்னைக்கு ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டீங்க. அந்த சண்டை போட்டவங்க இப்ப வரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சண்டை போட வேண்டிய தேவை என்ன? நம்மளுடைய நோக்கம் என்ன? பணம் தெரிஞ்சோ தெரியாமல போட்டிருக்கோம், அது திருப்பி வாங்கணும், அவ்வளவுதான் நம்மளுடைய நோக்கம். நான் யாரையுமே அன்னையிலிருந்து இன்ன வரை ஜஸ்டிஃபை பண்ணல. ஒரே ஒரு ஆளத்தை மட்டும்தான் நான் யூனிக் எக்ஸ்போர்ட் ப்ரொப்ரைட்டர் ஓனரான நவீன்குமார் அக்யூஸ் நம்பர் 1. பாதிக்கப்பட்ட பாக்கி எல்லாரும் அதுல லீடர்னு சொல்றப்படுற அவரும் அக்யூஸ் நம்பர்ல வருவாங்க. அன்னைக்கும் அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க ஜஸ்டிஃபை பண்ணல, நானும் பண்ண போறதும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை கையில் எடுத்தேன். அல்லாத எனக்கு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நான் 15 வருஷமா நான் பணம் போட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சம்பாதிக்க வேண்டிய, உங்ககிட்ட இருந்து எனக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முன்னால வந்திருக்காங்க. அவரு ஹெல்ப் பண்றது இல்லாத என் முயற்சியில இன்னொருத்தரையும் ஹெல்ப் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் மேலேயே நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க, இல்லாட்டி ஹெல்ப் பண்ண மென்டாலிட்டி உள்ளவங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னு உள்ள அவதூறு இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு எப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அடுத்தது வேலை பண்ணணும் அப்படின்னு? உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்கணும், 4 மடங்கு வரணும்னு போட்டது அல்ல தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் பழனி. உங்களை மாதிரி 4 மடங்கு எங்களுக்கு சம்பாதிக்கணும்னு போட்டது கிடையாது. உங்ககிட்ட இருந்து 2500 ரூபாய் சம்பாதிக்கணும்னு போட்டது கிடையாது. சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா செலவாகும், அந்த செலவு தான். அதுக்கு நீங்க என்ன அது இது அப்படின்னு டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளுடைய கொள்கை என்னன்னா, நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க, பண்ணாதிருங்க, அதெல்லாம் நீங்க சார்ந்த விஷயம். எங்கேயுமே நான் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே இருந்தே நான் இதுவரை சொன்னதே கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில பூரா உள்ள ஏனிங்க நீங்க கொண்டு போய் வச்சிருக்க, அது யாரோ ஆகலாம். அப்போ உங்க ஆதங்கத்துல நீங்க ப்ரொட்டஸ்ட் பண்றது இதெல்லாம் உங்களுடைய உரிமை, நீங்க பண்ணுங்க. ஆனா அந்த சிஸ்டத்துக்குள்ள பண்ணணும், அதுதான் பிரச்சனையே. அதாவது நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் முடிஞ்சு அரசு இஓடபிள்யூ ஈரோடுல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த சிடி ரெடி பண்ணி ப்ராசஸில் இருக்கும்போது நீங்க வேற யாருகிட்ட போய் சொன்னாலும் அந்த ஹை லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் இவ்வளவுதான், பீயிங் கேஸ் ப்ராசஸ் அட் ஈரோடு இஓடபிள்யூ, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது. அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாது. ஈரோடு பழனி அப்படி பண்ணியாச்சு, இன்னொருத்தர் இவர் இப்படி பண்ணியாச்சு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு நமக்கு கிடைக்குமா? பணம் திருப்பி கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இல்லாத பப்ளிக் டொமைன்ல வல்கர் வேர்டு யூஸ் பண்றது இதெல்லாம் நல்லாவா இருக்கு. நீங்க என்னதான் வல்கர் வேர்டு யூஸ் பண்ணாலும் இப்போதைக்கு அதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கெல்லாம் என்ன பொறுத்தவரை டைம் இல்லை. ஆனா எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் வரும். அப்ப கண்டிப்பா விளக்குவேன். இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்லை. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நிறைய லீடர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க
ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முயற்சி பண்ணியும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாது. லீடர்ஸ் வந்து அக்யூஸ்ட்ல வர்றாங்க. அதனால அவங்க ஆதங்கத்துல ஏதாவது டைவர்ஷன் பண்றாங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் அது இது அப்படின்னு உள்ள மாற்றத்துக்கு பண்றாங்க. அதல்லாத வேற ஒரு வழி இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுல இப்ப அடுத்த மீட்டிங்ல என்ன நான் சொல்ல போறேன்னு, இந்த 4th ஸ்டேஜ்லயோ 5th ஸ்டேஜ்லயோ பணம் கட்டினவங்களுக்கு ஒண்ணுமே திரும்பி வராத பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க. போட்டது மட்டும்தான். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில கொண்டு வந்து, ஃபர்ஸ்ட் கேஸ் ஷீட்ல கொண்டு வந்து அவங்களது ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ் பண்றதுக்குள்ள மீட்டிங்ல சொல்றதுக்கு வேண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அவங்க இருக்கிறது எல்லாமே போட்டுட்டு அட்லீஸ்ட் அவங்க போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்ல ஒரு 2% கூட வராத நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் முயற்சி பண்ணி உங்க கூட இருக்கிற, உங்களுக்காக ஃபைட் பண்ற XYZ ஃபர்ஸ்ட் இருந்து அலைஞ்சுக்கு எடுக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆதங்கம் தான். டார்கெட் ஆனா ஒன்னா இருக்கணும். நீங்க டார்கெட்டை விட்டுட்டு என்ன நீங்க டார்கெட் பண்ணி இன்னொருத்தரை டார்கெட் பண்ணி அப்படின்னா வார் சக்சஸ் ஆகாது. நம்ம எல்லாருமே மிலிட்டரிக்காரு தானே. வார் சக்சஸ் ஆனோம்னா டார்கெட் ஒண்ணுதான் இருக்கணும். அந்த டார்கெட்ல வந்து கம்ப்ளீட் வேறும் அட்டாக் பண்ணாதான் அந்த டார்கெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். டார்கெட்டை விட்டுட்டு ஏதோ ரைட் லெஃப்ட்ல இருக்கிற வந்து டார்கெட் பண்ணியாச்சுன்னா எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்? ஒண்ணு புரிஞ்சுங்க நல்லாவே. இப்போ உங்களுக்காக ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டியில மட்டும்தான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன் ஈரோடு. உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி அது மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல நான் டெய்லி EOWல போனோம். தமிழ்நாடை விட்டு எத்தனை ஸ்டேட் வெளியிருந்து வர்றாங்களோ அவங்க கூட வந்துட்டு அந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போ அங்க வந்து டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரட்டரா ஒர்க் பண்ணணும். அது முடிஞ்சு அது சைன் பண்ணணும். அதெல்லாம் நீங்க வீடியோ இல்ல போட்டோ ஸ்னாப்ல பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. யாரு நீங்க பணம் போட்டதுக்கு எல்லாமே ஒதுக்கி வச்சு, எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு டெய்லி EOWல போய் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வேற யாரு ஒர்க் பண்ணுவாங்க? அப்ப நீங்க நினைக்கலாம் அவர் நிறைய சம்பாதிச்சிட்டாரு, கோடி கிடையவே கிடையாது. என் காசு தான் இப்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் அடிஷன் வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு ரெடியா இருக்கிறாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் வந்து டிமோரல் பண்றீங்க. ஒரே ஒரு குறிக்கோள், டார்கெட் யூனிக் எக்ஸ்போர்ட் நவீன். அடுத்த டார்கெட் இப்போதைக்கு முத்துசெல்வம். அதுக்கு கீழே ஏமாற்றப்பட்ட நிறைய லீடர்ஸ். இதுதான் டார்கெட். அப்போ சிங்கிள் மெயின் டார்கெட் யூனிக் எக்ஸ்போர்ட் ப்ரொப்ரைட்டர். அதுல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஈரோடு பழனி டார்கெட்டு, இன்னொருத்தர் வந்து அங்க சென்னையில் இருக்கிற ஒரு டார்கெட் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே நடக்காது. ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆன கேஸ் இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல லா அண்ட் ஆர்டர்ஸ் EOW இருந்து இங்க கீழே இருக்கிற டைப் பண்றவங்களுக்கு வர தெரியும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவங்க கீழே எத்தனை வக்கீல்மார் இருக்காங்க, என்ன ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு, அது கிளியரா தெரியும். நீங்க எல்லாம் நிறைய வக்கீல் வச்சீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும். அவருக்கு பணம் கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாது என்னெல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து தனியா கொண்டு போய் வக்கீலுக்கு கொடுத்து காசும் போய் அவங்க எங்ககிட்டயே வந்து 2500 ரூபா கொடுத்து சார் நீங்க பண்ணுங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஏமாந்தாச்சு, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. அதனால தேவையற்ற பேச்சு. அது நல்லா நம்ம ஒரு கேஸை கொண்டு போனோம், நல்ல விதியில் இது முடிக்கணும். மற்ற இதுக்கு முன்னால நடந்த மணி ஸ்கேம் எல்லாம் இல்லாத இது ஒரு வித்தியாசமா படார்னு இது கேஸ் அட்லீஸ்ட் ஒரு 200 பேருக்கு கேஸ் சார்ஜ் ஆகி அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா இவ்வளவு வந்து அது டைல்யூட் பண்ணியாச்சு. யூனிக் எக்ஸ்போர்ட்டோட ஓனர் நவீன்குமார் கிட்ட, முத்துசெல்வத்துக்கிட்ட,
பாக்கி உள்ள லீடர்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சொத்து டைல்யூட் பண்ணி எடுத்திருக்கோம், அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள விஷயத்தை நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2 வருஷம் இழுக்கணும் 3 வருஷம் இழுக்கணும்னு அப்படி கிடையாது. இப்போ வந்து எத்தனை பேர் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அது வந்து அங்க இருக்கிற இன்சார்ஜ் ஆபீசர், அந்த கேஸுக்கு இன்சார்ஜ் ஆபீசரும் அந்த கேஸுக்குள்ள பிபியும் அந்த கேஸுக்குள்ள ஜட்ஜும் அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் இது ப்ராசஸ் ஆகும். அந்த மனநிலையை பொறுத்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அங்க ஸ்ட்ரைக்கு இங்க சண்டை, இவர்கிட்ட சொல்லி என்ன பண்றது? அது இல்லாத அங்க 5 பேர் தான் பண்றாங்க 10 தாருமா பண்றாங்க அப்படின்னு நீங்க கவுண்டிங் பண்ண வேண்டாம். நீங்க வந்து இங்க வந்துடுறீங்களா, யாருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுமோ அவங்க வாங்க, வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க அவங்க சிஸ்டத்தை ஏன் கொஸ்டினரிங் பண்றீங்க? நிக்காத வாங்க. நீங்க வந்து வீட்டுல உட்காந்துட்டு 5 பேர் தான் இருக்கு வருதுன்னா இங்க அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் வந்தா தான் எனக்கு சொல்ல முடியும், சார் இன்னொரு கம்ப்யூட்டர் அங்க போடுங்க, இன்னொரு ஸ்டாஃப் போடுங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு சொல்ல முடியும். இங்க இப்போ வந்து ஆக்சிடென்ட்லி அவருடைய கிளர்க்கு ஒரு நாள் வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா நான் இங்க இருந்து ஸ்டாஃப் அனுப்புறேங்க டைப் பண்றதுக்கு. ஆந்திரா வந்து வந்தாச்சு இல்லாட்டி கர்நாடகத்துல வந்தாச்சுன்னா நான் எங்க இருந்தாலும் கார் எடுத்துட்டு அங்க போயிடுறேன். அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க 2 பேர் தான் எடுக்கிறாங்க 3 பேர் தான் எடுக்கிறாங்க 4 பேர் தான் எடுக்கிற சிஸ்டம் அப்படித்தான். நீங்க வந்து ரஷ் பண்ணுங்க, 10 பேர் நில்லுங்க, அவ கூப்பிட்டு வந்துட்டு சார் இன்னொருத்தரையும் கூட போடலாம் இன்னொருத்தர் கூட, அப்பத்தானே இது நடக்கும். நீங்க பாட்டுல அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி என்னவா இருந்தாலும் ஒர்க் இங்க தானே நடக்கணும், இங்கதான் நடக்கும், வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு கவர்மெண்ட் டெலிகேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து புடுங்கி எல்லாம் வந்து பங்கு வச்சு கொடுக்க போறது இல்ல. லீகலா கோர்ட் பேஸ்ல தான் இது வந்து பங்கு வைப்பாங்க, அது இல்லாத வேற ஆப்ஷனே இல்லை. நீங்க வந்து உங்கள்ட்ட மைண்ட் செட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, எது பண்ணுங்க. ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு இண்டிகேஷன் தான், அரசுக்கு ஒரு இண்டிகேஷன். எத்தனை வாட்டி சேம் இண்டிகேஷன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, ஒரே அடி என்ன சொல்லுவாங்க, ஈரோடு EOWல கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அது நீங்க டெல்லி போனாலும் சரி பாம்பே போனாலும் சரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி இதேதான். அதுல வேற அதுல சொல்யூஷன் எல்லாம் வரப்போறது இல்லை. சும்மா நீங்க வந்து அவரு காசு வாங்கி இவரு காசு வாங்கியாச்சுன்னு நீங்க கொடுத்த காசுக்கு எப்படி ரிகவர் பண்றதுன்னு பாருங்க. அதை விட்டாது அடுத்தவரை பிளேம் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். நமக்கு அதாவது நமக்கு வந்து ஒரு அந்த டிகர் இல்லாத ஒர்க் பண்ண முடியும். நிறைய நீங்க அது இது எல்லாம் பேசிக்கோங்க, நாங்க அந்த பண்ணற அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்காது அந்த ஒர்க்குக்கு. நீங்களே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஏதோ 1-2 பேர் டிஸ்டர்ப் பண்றதுனால எங்களோட ஒர்க்ல அது வந்து ஸ்லோ ஆயிருது. எப்படியும்
எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு பெட்டிஷன் வந்து அந்த குவான்டிட்டி ஆஃப் பெட்டிஷன் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணா கரெக்ட். நீங்க போற போக்குல 2000 கோடி போற போக்குல 3000 கோடின்னா அந்த ஃபிகர் இங்க வரணும் தானே. கவர்மெண்ட் கிட்ட ரிகார்டிக்கலி அந்த ஃபிகர் உள்ளுக்கு வரணும் தானே. ரிகார்டிக்கலி கவர்மெண்ட் கிட்ட அந்த ஃபிகர் எப்படி வரும்? கேஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் வரும், அல்லாட்டி வராது. நம்ம पटाला हवा में बात करने से नहीं आएगा, उसमें फायदा नहीं है. इसलिए மீண்டும் ஒரு முறையை நான் சொல்றேன், அவரே இவரையும் குத்தம் சொல்றதை விட்டுட்டு அந்த பணத்துக்கு வேண்டி பேசுங்க, இந்த பணத்துக்கு வேண்டிய கண்டிப்பாக ஒண்ணு சொல்றேன், யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கு, அது மேரேஜ் ஆகலாம், ஸ்கூல்ட அட்மிஷன் ஆகலாம், இல்லாட்டி ஆஸ்பத்திரியோட ட்ரீட்மெண்ட் ஆகலாம், அப்படின்னு உள்ள முறைப்படி நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அதை நியூட்ரலைஸ் பண்ணும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இது ஒரு ப்ராமிஸா சொல்றேன் நான். அது என்ன இது இப்போ வந்து 1-2 பேர் அதுக்கு ஏன் கொடுக்கல இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு எப்படி நாங்க கொடுப்போம்? கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? நீங்க போட்டீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல நான் வந்து 8 லட்சம் போட்டாச்சுன்னு, என்ன எவிடன்ஸ் இருக்கு எங்ககிட்ட? நீங்க எப்பாவது என்ன வந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி டாக்குமெண்ட் காமிச்சீங்களா? இல்லையே. பின்ன எப்படி நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சாலிடரி டாக்குமெண்ட் தான் எல்லா இடத்துலயும் பேசும். இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் தானே பேசும். எங்கேயோ இருந்துட்டு போன் பண்ணிட்டு சார் எனக்கு வந்து 80,000 ரூபாய் ஸ்கூல் கட்டணும்னு அப்படி கொடுக்க முடியாது. என்ன பேஸ்ல கொடுக்கணும் உங்களுக்கு? நாங்க அதாவது டைம் பீங் ஒரு ஹெல்ப் பண்றதுன்னா அது ரிட்டர்ன் வாங்குவோம். எப்ப உங்களோட நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பணத்துல நாங்க ரிட்டர்ன் வாங்குவோம் கண்டிப்பா. அப்பதான் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். நாங்க இப்ப கொடுக்கற பணம் இன்னும் யாருதோ ஒருத்தருடைய பணம் தான், யாருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பணம் தான் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் கொடுக்குறோம், அவ்வளவுதான். தி எண்ட் ஆஃப் த கேஸ் அது எல்லாம் ஒரு இடத்துல வந்து அது கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அல்லாத உங்களுக்குள்ள ஃபேவர் உங்க கூட எங்களுக்கு ஒரு ஃபேவரும் இல்லை. உங்களை கஷ்டத்திலிருந்து உங்களை வந்து ரிலீஸ் பண்றோம், அவ்வளவுதான். டெம்பரவரி ரிலீஸ். ஏன் அப்படின்னா இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பா காசு திருப்பி வாங்க முடியும்ல நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, வாங்குவோம். அந்த டைம்ல நீங்க அந்த பணம் திருப்பி கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். உங்க ஆதங்கத்திலே உங்க கோபத்துல நீங்க பேசுறீங்கன்னு தெரியும். ஆனா கொஞ்சம் கூட பொறுமை பார்த்து தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாத, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாத, அட்லீஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் உள்ள மரியாதையினாலும், அதாவது இப்ப என்னையே பேசும்போது பட்டாளத்துல நான் என்ன ரேங்கு என்ன ஏது எனக்கு வயசு என்ன இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அது உங்களுக்கு நல்லது, எனக்கு இல்ல. இல்லாட்டி கேட்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு, இப்படித்தான் உங்க டிசிப்ளினா அப்படின்னு. உங்களுடைய பணம் சம்பாதிக்கணும் யாதொரு கான்செப்டும் இல்லை. இது வந்து யூனிக் எக்ஸ்போர்ட் கிடையாது, இது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன். சொந்த கையிலிருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு 10-15 வருஷமா. அதனால என்ன விஷயத்த நீங்க பேசுறதுல எனக்கு வந்து அவ்வளவெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன், கண்டிப்பா கோவ மாட்டேன். எனக்கு தெரியும் உங்களோட சிச்சுவேஷன். பட்டாளத்துல 30 வருஷம் 25 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் பண்ண வந்து பணம் எல்லாமே ஒரு இடத்துல போயாச்சுன்னா அது வாழறதே கஷ்டம். அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். அந்த ஆதங்கத்துல நீங்க பேசினாலும் ஒரு மனித தன்மைன்னு இருக்குல்ல, அதை வச்சு பேசினா உங்களோட கஷ்டமும் நமக்கு புரியும், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோ இப்போதைக்கு இவ்வளவுதான். என்னவா இருந்தாலும் நீங்க அந்த டைரக்ட் நம்பர்ல அனுப்புங்க, அது வந்து உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை தர்றதுக்கு நல்லாவா இருக்கும். யாருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஈரோடு வாங்க, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க. அந்த ஜெனுனிட்டி அந்த அந்த உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பா அது வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு கண்டிப்பா யோசிப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.